guys, welcome to Lord Tamil Game. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Minecraft மிஸ்டர் சொல்லகம் SMP. என்னடா வேற கேம் இருக்கு. சாரி கேரம் பூல் வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன விளையாட போறோம்னா கேரம். அதுவும் நம்ம GBT Pro-ஓட GBT Pro Returns the boss returns வந்திருக்காரு. அவர் இன்னைக்கு நம்ம தோச்சு கட்டுவோமா மாட்டோமா அதனால் நம்மளுக்கு டவுட்டு. அகிலே ஆவாசம் வாயில என்ன நீ வாசம் இப்போ அடிப்போமா ஒன்று அடிச்சிட்டோங்க. 50 ஹாஃப் செஞ்சுரி இன் ஸ்டைல். அடுத்த ஒரு 50. அங்கே GBT Pro வேறு காண்டாயிட்டாரு. டே நீ எப்படி அடிக்கலான்ட்டு 60 அடிச்சிட்டேன் ஒரு வழியா. சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அவர் 0ல் இருக்காரு. ஐயா திரும்பி அடிக்கலை. அடுத்து இந்த வெள்ளையை அடிப்போமா? அடிச்சுட்டேன். நான் வேறு வேலையை பிளான் பண்ண அது வேறு வேலையை காமிக்குது. சரி இதை குத்துனாப்பில் அடிச்சு விடுவோம். சே மிஸ் ஆயிடுச்சு. இதை இவர் அடிச்சுடுவாரே இப்போ. ஆனால் பின்னாடி அடிக்க முடியாது இந்த கேமில். என்ன பின்னாடி அடிக்கலாமா? இது தெரியாமல் போச்சு. சரி பின்னாடி அடிக்க தெரிஞ்சாலும் ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா நம்மளே ஒரு டம்மி பீஸு அப்படி எல்லாம் நினைக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி ஒரு ஹீரோவாக இங்கே நின்றுருக்கோம். என்ன இவர் அடிக்கவே மாட்டுறாரு. ஐயோ இதை அடித்தாதான் நம்மளுக்கு வெற்றி. இதை அடிச்சிட்டேன்ப்பா. 100 அடிச்சிட்டேன். 100 இன் ஸ்டைல். அடுத்து இது என்ன இதில் அடிப்பேனா? அடி 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 வின் பண்ணிடணும். என்ன பிளாக் அடிக்கிறேன்? ஆமாம்ல பின்னாடி அடிக்கலாம்ல. அட்றாத அடிச்சிடுறோம். அப்போ அடிச்சிட்டேன் நான் வின்னிங்ஸ். அப்படி போடு 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 வாயில் டேப்லெட்டை போடுன்னு. அடுத்து என்ன செய்கிறோன்னா ஐ வாண்ட் டு ப்ளே அகெயின். எஸ் என்னடா ஸ்டாப் சீன் ரெக்கார்டிங். ஐயா அன்னை ஜெயிப்பாரு. GBT ஜெயிப்பாரு. ஸ்கிப் பண்ணிடுவோமா? இந்த சேலஞ்சில் 500 ரூபா போக்கிட்டாரு. நான் கான்செப்ட் தெரியாமல் வந்துட்டுருந்தேன். என்னடா எது அடித்தாலும் அவருக்கு பாயிண்ட்ஸ் போதேன்ட்டு அப்படின்னா தெரிஞ்சிச்சு. இந்த ஆட்டில் வந்துக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டு ஓடுறான் போ. அப்புறம்டா தெரிஞ்சிச்சு அதில் பர்பிள் அவரோட பிளாக் கலரோட அசிங்கமாக பிரிச்சு மக்களே. இப்போ இதை நம்ம கம்பேக் பண்ணி ஆகணும். சே இதை நம்ம கம்பேக் பண்ணி ஆகும் காய்ஸ். கவலைப்படாதீங்க. ஆத்தாடி என்னை வேற இங்கே ஒரு பைக்காரன் ஏற்றிக்கிட்டு வராங்க. இல்லை வாய்ஸ் கொடுக்குறேன் பார்த்தீங்களா? எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட வந்துட்டான் இந்த பைக்காரன். நம்மளுக்கு ஒரு முட்டை காய்ஸ். சரி நான் இதை வாய்ஸ் கொடுக்க மாட்டேன். நீங்களே பார்த்துக்கோங்க. இதான் 2வது மேட்ச். எனக்கு தெரியலை. இல்லை GBT Pro ஜெயிச்சாரு. அதனால பாதி பேர் வாய்ஸ் கொடுக்கல. அதை பேசாமல் தூக்கி விட்டுறவா? அவர் அங்கே காட்டில் இருக்கிற அதை மட்டும் தூக்கி விட்டினா அவ்வளோதான்ட்டு. இந்த கடுமையான நேரத்தில் வாட்ச் கொடுக்குறேன். எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்கோ. 15 சப்ஸ்கிரைப் இருக்குங்கோ. 20 வரணுங்கோ. அப்பா இன்னும் அவர் அடித்தார். நான் அடித்த மாதிரி இருந்துச்சு. இவர் உன்னாயிட்டாரு. கொஞ்சம் விட்டுட்டா செய்வோம். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுல்ல. அடுத்து இவர் அடிக்கிறாருங்க. இவர் அடிக்கிறாரு. GBT Pro நீங்கள் வின்னார்லாம் நான் நிறையா வச்சுருக்கேன். நான் ஒரே ஒரு 2 வாட்டி வின்னானே. ஒரு வின் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. 2 வாட்டி வின்னான ஒரு வழியாக ஊருக்கு சொல்லிட்டேன். அப்புறம் GBT Pro நானும் ஒரே ஷாட்டில் 3 காயின்ஸ் அடித்தோம். சாரி சும்மா அடிச்சு விட்டேன். ஆக்சுவலி GBT Pro மட்டும் அடித்தார். இதுவும் அவர் வின்னாயிருவார். நம்ம சும்மா உப்புக்கு சப்பானி மாதிரி ஆகிட்டோம். அடுத்து ஏன்னா நம்மளுக்கு விளையாட தெரியாது. பிகினர் கிட்ட ஜெயிச்சுட்டு அவர் அண்டாட்டம் ஆடுறாரு. நான் பிகினர் தான். உண்மை அதுதான். பிகினரை இப்போ ஏமாத்தலாமா? ஆனாலும் இவர் ராணி அடிச்சிருவாரு.
அதான் கஷ்டமாக இருக்குது. நானும் ஒரு வாட்டி ராணி அடித்தேன். ஆனால் எனக்கு கஷ்டமாக இல்லை, சந்தோஷமாக இருக்குது. சி எனக்கு நான் சந்தோஷம் பண்ணோம். ஐயோ வாய்ஸ் கொடுக்குறேன்ற பேரில் உளறிக்கிட்டு இருக்கேனே. ஐயோ அடிச்சுட்டாரு, இப்போ அடிச்சிடுவார் கன்ஃபார்ம். அடிச்சிடார்ல, சரி நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகே காய்ஸ், நம்ம 100 அடிச்சிட்டோம். 100 இன் ஸ்டைலு. அடுத்து நம்ம இந்த மாதிரி கேம் விளாட்லாமா? இல்லை ப்ரோ நீங்கள் மைண்ட் கிராஃப்ட் அந்த மாதிரி விளாடுங்கன்னு சொல்லுங்கள். நம்ம மைண்ட் கிராஃப்ட்லேயே தனியாக விளாடுவோம், அப்புறம் 1 பிளாக் விளாடுவோம். ஓகேப்பா.